ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு நம்மளுடைய லட்சுமியை வந்து பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய இலக்கியா வந்து ரொம்பவுமே வந்து அம்மா என்னாச்சு அப்படின்ட்டு வந்து ஓடி வராங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த் வந்து அடனிட்டு வசந்த் அம்மாவுக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த் வந்து அம்மா வந்து இப்போ வந்து நல்லா இருக்காங்க, டாக்டர் வந்து பார்த்தா போகிறோம். இதுக்கெல்லாம் வந்து காரணமே வந்து அந்த அஞ்சலி தான். அம்மாவை வந்து கீழே தள்ளி விட்டு ரொம்பவுமே வந்து துன்படுத்தியிருக்கா. மாமா வந்து ரூமுக்குள்ளே விட்டு தான் வந்து சாத்திட்டு போனாங்க இந்த அஞ்சலியை. ஆனால் வந்து மாமாவுக்கே வந்து தெரியாத அந்த சாவியை எடுத்து நம்மளுடைய சிந்தாமணி அத்தை வந்து கதவை திறந்து விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் புள்ள மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நீ எங்கள் நிழலில் இருந்துக்கிட்டு எங்களே வந்து பழி வாங்கன்னு நினைக்கிறீங்களா, நீ உங்கள் மகளும் எப்படியாவது வந்து இந்த மகளை வந்து சும்மாவே வந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து உன்னை வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து மாமா சொன்னதை வந்து அத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியை வந்து சேர்ந்துக்கிட்டு ரொம்பவுமே வந்து நம்மளுடைய அம்மாவை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து பேசி அவங்கள வந்து அடித்து ரொம்பவுமே வந்து துன்புறுத்தியிருக்காங்க. அதில் தான் வந்து அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி முடியாத போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகிறாங்க. கடுப்பாகி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கா அந்த ஆஞ்சலியா அப்படின்ற மாதிரி வந்து தேடி போயிட்டு அவளை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து வாங்குறாங்க. நம்மளுடைய மாசிலாமணியும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு எதுவுமே வந்து சொன்னலகி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இது வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு தாங்க வந்து நிற்கிறாங்க. அது நம்மளுடைய லட்சுமியும் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி வந்து எதுக்காக ஒரு இலக்கிய அவங்கள வந்து அடிக்கிறோம், அவங்கள வந்து விட்டுரு, எதுக்கு நமக்கு அந்த பாவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வந்து இப்போ அடித்தானது திரும்ப வந்து நமக்கு மறுபடியும் வந்து பழி வாங்கணும் தான் அவங்க நினைப்பாங்க, திருந்தணும்னு வந்து ஒரு காலத்துக்கு வந்து நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய லட்சுமி வந்து சொல்கிறாங்கம்மா, நீங்கள் சும்மா இருங்க, இவங்களெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இப்படியெல்லாம் ஆடுறதுக்கு தான் உன்னுடைய கொட்டத்தை வந்து அடக்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து உன்னை வந்து மாட்ட வச்சேன். ஆனால் வந்து நீ மறுபடியும் வந்து இந்த மாதிரி திருந்தாத வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், இதை கேட்டு வந்து எங்கேயாவது வந்து போய் செத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னடி விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி கேட்டதும், உன்னுடைய புருஷனுக்கு வந்து உங்கள் இடத்துல வந்து கூடிய சீக்கிரம் வந்து டிவோர்ஸ் பண்ணி அவனை வந்து வேற ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கௌதமும் ஜானியாத்தை எல்லாரும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா என்ன மீறி வந்து கல்யாணம் வந்து பண்ணுறீங்களா பார்த்துறேன், நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தாராளமாக அவங்க வாங்கிக்குவாங்க. நீ வந்து இதுக்கு மேலே வந்து வாழா வெட்டியே வந்து இந்த வீட்டில் தான் வந்து இருக்கணும். மாமாவோட முகத்துக்காக வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசி பார்த்தேன், நீ வந்து திருந்தனியான வந்து உன்னை வந்து கார்த்தி கூட வந்து சேர்த்து வச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகலான்னு. ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து என் மேலே வந்து கோவப்பட்டாங்க. இருந்தாலுமே நான் உன் பக்கம் வந்து பரிதாபப்பட்டேன். ஆனால் நீ வந்து இப்படி வந்து எங்கள் அம்மாவை வந்து அடிச்சிருக்க, இதுக்கு மேலே உன் மேலெல்லாம் நான் பரிதாபப்பட விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலியோட வாழ்க்கை வந்து பறிபோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.